நாம் பெண் என்ற ஒரு காரணத்திற்காகவே நாம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஒரு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழக பெண்கள் எல்லார்ட்டையும் இன்றைக்கு அச்சமாக வந்து கொண்டிருக்கு. திருவண்ணாமலையில் தக்காளி லோடு, வெளி மாநிலத்திலிருந்து தக்காளி லோடு வருது. தக்காளி இறக்கிச்சிட்டு ரிட்டர்ன் போகிறாங்க. அங்கே ஒரு பெண்ணை, வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை மிக மோசமான விதத்தில் பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்படுத்திருந்து 2 காவலர்கள். கஞ்சா விற்பனை நடக்கிறது அப்படின்னு சொல்லி காவல்துறையிடம் புகார் அளித்தவர்களை அந்த கஞ்சா விற்பனையாளர்கள் தாக்குறாங்களே எப்படி சார்? கள்ளச்சாராயம் எங்கெங்கெல்லாம் விற்பனை செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி, தாலுகா ஆஃபீஸ் முன்னாடி, கோர்ட்டு வாசலில், இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாது அப்படின்னா அப்போ எதுக்கு எங்களுக்கு காவல்துறை? திருச்சி பக்கத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை வெட்ட போகிறான், குறுக்கால வந்த வாத்தியார் மண்டை வெட்டிட்டான். எதுக்கு இவர் பொறுப்பு எடுத்திருக்கிறார்? ஒரு முதலமைச்சராக எதுக்கு இவர் பொறுப்பு எடுத்திருக்கிறார்? தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அல்லிமுத்து இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த சம்பவத்தை இந்த அரசு எப்படி கையாண்டதுன்னு பார்க்குறீங்க? மற்ற விஷயங்களை விட இந்த விஷயத்தில் இப்போது ஆக்சுவலி சம் எக்ஸ்டென்ட் எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா அந்த குற்றவாளிகள் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. அது அந்த விதத்தில் எனக்கு ஓகே. ஏன்னா மற்ற சம்பவங்கள் அது கூட நடக்கலை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் காவல்துறையினரால் அவர் ஏதோ கட்டு போட்ட மாதிரி ஒரு ட்ராமா தான் பண்ணாங்க. தமிழக மக்கள் அதை ட்ராமாவாக தான் கருதுனாங்க. யார் அந்த சாருங்கிறது கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இந்த விஷயத்தில் காவல்துறை குற்றவாளிகளை காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்கன்றது ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் கூட ஏன் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முக்கியமான காரணம் போதை கலாச்சாரம் தமிழகம் எங்கும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சம்பவம் நடந்த அதே கால சூழ்நிலை 2-3 நாளில் சிறையிலிருந்து வெளிவந்த குற்றவாளிகள் போதையின் காரணமாக ரோட்டில் ஆயுதங்களை கொண்டு ரோட்டில் வர்றவங்க போகிறவங்களெல்லாம் வெட்டுறாங்க, துரத்துறாங்க. செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? குற்றவாளிகள் தங்களுடைய எதிரிகளையோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையிலையோ தாக்குறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிறவனை போதையில் தாக்குவாங்க அப்படின்னு சொன்னால் இதை விட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை தமிழகத்தில் இருந்ததே கிடையாது. ஒரு பெண்களுக்கு எந்த நேரத்தில் யாரால் தாக்கப்படுவோம், எந்த நேரத்தில் நம் மீதான தாக்குதல் வரும், நாம் பெண் என்ற ஒரு காரணத்திற்காகவே நாம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஒரு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழக பெண்கள் எல்லார்ட்டையும் இன்றைக்கு அச்சமாக வந்து கொண்டிருக்கிறது. இது போதை ஒரு மிகப்பெரிய காரணம் என்று சொன்னால் காவல்துறை மீது அச்சமற்ற ஒரு தன்மை. இந்த 4.5 வருடத்தில் தான் என்ன நடந்ததுன்னா, தமிழக காவல்துறையை பார்த்து பொதுமக்கள் பயப்பட வேண்டிய ஒரு அபாய சூழ்நிலையும், காவல்துறையை பார்த்து குற்றவாளிகளுக்கு கிஞ்சிற்றும் பயமில்லாத ஒரு சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது. திருவண்ணாமலையில் தக்காளி லோடு, வெளி மாநிலத்திலிருந்து தக்காளி லோடு வருது. தக்காளி இறக்கிச்சிட்டு ரிட்டர்ன் போகிறாங்க. அங்கே ஒரு பெண்ணை, வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை மிக மோசமான விதத்தில் பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்படுத்திருந்து 2 காவலர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க. இப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற காவலர்கள் இதை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அது ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முறை மாட்டியிருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காவலர்கள் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். வெளி மாநிலத்திலேருந்து வர்ற வண்டியை அவங்க லஞ்சம் வாங்குவாங்க, மற்ற என்ன வேணால் அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் மிக கொடூரமாக நடந்ததுனால வெளில வந்திருக்கும். ஏன்னா அந்த பெண் தன்னுடைய சித்தியோ சகோதரியோ முன்பாகவே பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டு மயக்கமடைந்த நிலையில் காலையில் ஊர் மக்கள் பார்த்து அதற்கு பிறகு இந்த விஷயம் பெரிய அளவில் பரவிடுச்சு. அதை கூட சிலர் என்ன பெருமையாக சொல்கிறாங்கன்னா தான் அந்த 2 காவலர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விஷயம் மக்களுக்கு தெரிஞ்ச வெளில வந்தனால கைது செய்யப்பட்டாங்க. இல்லைன்னா
அது அந்த பகுதியில் அரசியலாக்கப்பட்டுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா ஆட்கள் நிர்வாகி கட்சிகளுமே அதில் எல்லா கட்சியுமே அங்கே மக்கள் மத்தியிலேயே அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா பப்ளிக் வந்து அந்த பொண்ணை வந்து மோசமான நிலையில் கண்டெடுத்தாங்க. புரியுதுங்களா? அப்போது காவலர்களே இப்படி காமுகர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது குற்றவாளிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த குற்றவாளின்னு சொல்லும்போது தான் மது போதையில் இருக்கிறாங்க, இல்லைன்னா போதை வஸ்து எதுவும் எடுக்கிறாங்க. அவர்கள் ஆயுதத்தோட சுத்துறாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? வழிப்பறி பண்ணுறதுக்கா, இல்லை இந்த மாதிரி காதலர்கள் இல்லைன்னா நண்பர்கள் சுற்றும் போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கா? இந்த மோட்டிவ் என்ன? இந்த 3 பேரும் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ். அவர்கள் மீது ஏற்கனவே பல கொடூரமான குற்ற வழக்குகள் இருக்கிறது. ஆகையால் அவர்கள் தங்களிடத்தில் ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பஸ் ஸ்டாண்டில் சாதாரணமாக ரோட்டில் போகிறவங்களெல்லாம் தாக்கினது, அது முழுமையாக மது போதையில் மட்டுமே நடந்த ஒரு சம்பவம். எல்லாத்துக்கும் மேலே மது போதையில் இருந்தால் இப்போ வந்து தமிழகத்தில் முன்பு கேள்விப்படாத பல போதை பொருட்களை இன்றைக்கு நாம் கேள்விப்படுறோம். மெத்தோபோட்டமைனுங்கிறானுங்க, இதெல்லாம் நம்ம வந்து முன்பு கேள்விப்பட்டதில்லை. முன்பு தமிழ் சமூகத்தில் இருந்த போதைப் பொருள் அப்படின்னா ஆல்கஹால் இருக்கும். சாதாரணமாக அதான் டாஸ்மாக்னு தெரு முக்கு திறந்து வச்சுருக்காங்கல்ல, அது இருக்கும். கஞ்சா கூட இந்தளவுக்குலாம் பரவல் இருக்காது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இங்கெங்கெல்லாம் கஞ்சா கிடைக்கும், ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய பகுதிகளில். கிராமங்கள்லாம் இந்த அக்சஸ் டு கஞ்சாலாம் இருக்காது. இப்படி தான் இருந்தது திமுக வர்றதுக்கு முன்பு. நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடி, 2021 முன்பு. இதுதான் சூழ்நிலை. நான் ஓப்பனாக உடச்சி பேசுகிறேன். இப்படி தான் இருந்தது. இன்றைக்கு கஞ்சா கிடைக்காத இடமே இல்லை தமிழகத்தில். நீங்கள் சாதாரண ஒரு குக்கிராமத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட அங்கே வந்து கஞ்சா கிடைக்குது. இப்போ இந்த கஞ்சா பரவல் காவல்துறைக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதுக்கு சார் காவல்துறை? எல்லாருக்கும் தெரியுது கஞ்சா கிடைக்குதுன்னு. கஞ்சா யாராவது கடத்துறாங்க இல்லைன்னா விற்பனை செய்கிறாங்க, தொடர்ந்து அவங்கள கைது செஞ்சுட்டு தானே இருக்காங்க இந்த காவல்துறை. தொடர்ந்து அதாவதுங்க, இப்போது என்னுடைய நண்பர்கள் பலரும் கூட நீதிபதிகளாக இருக்கிறார்கள், என் கூட சட்டக்கல்லூரியில் படித்தவங்க. அவங்கெல்லாம் கூட சமயத்தில் நாங்கள் ஓய்வில் பேசும்பொழுது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் நீதிபதி ஒருத்தர் கஞ்சா வச்சுருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. அவர் பார்க்குறாரு, இவர் நான் ரிமாண்ட் பண்ண மாட்டேன், எடுத்துகிட்டு போன்றார். கஞ்சா வச்சுருக்காரு, ரிமாண்ட் பண்ணுறது கூப்பிட்டு வராங்க, அவர் ரிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறார். என்ன காரணம் தெரியுங்களா? அது வந்து ஃபேக், கணக்கு காட்டுவதற்காக நடத்தப்பட்ட கைது. அவருக்கு அது தெரியுது, இது கணக்கு காட்டுவதற்காக நடத்தப்பட்ட கைது. வேண்டுமென்றே ஒரு பலிகடா வந்து அவனை பார்த்தா தெரியும், நீதிபதிகளுக்கு தெரியும் அதெல்லாம். இவனை வந்து வேணுனே கணக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நீங்கள் கஞ்சா வந்து சமூகத்தில் பரவி இருக்குது சார், எல்லா பக்கமும் கிடைக்குது சார். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்தளவுக்கு ஃப்ரீக்வன்சி இல்லை, பரவல் இல்லை. இன்றைக்கி இந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை, சார் நாங்கள் கஞ்சா வழக்குகள் போட்டிருக்கோம் பாருங்கள் சார், 10 கேஸ் போட்டிருக்கோம், 20 கேஸ் போட்டிருக்கோம். என்ன சார் ட்ராமா பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரியாது சார், உங்கள் சர்க்கிளில் கஞ்சா உங்களால் உண்மையிலே கட்டுப்படுத்த முடியாதா? உங்களால் கட்டுப்படுத்த முடியும்னு எங்களுக்கு தெரியாதா? சரி, கஞ்சா விற்பனை நடக்கிறது அப்படின்னு சொல்லி காவல்துறையிடம் புகார் அளித்தவர்களை அந்த கஞ்சா விற்பனையாளர்கள் வந்து தாக்குறாங்களே எப்படி சார்? உங்களுக்கு தெரியும், என்னால் சொல்ல முடியும் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் நடந்ததுன்னு. நாளிதழ்களில், உங்கள் நாளிதழில் நிறையா வந்து அது செய்தி வந்திருக்கு. எப்படி தாக்குறாங்க? காவல்துறையிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, காவல்துறை சொல்லாமல் கஞ்சா விற்பனை செய்பவர்களுக்கு நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு எப்படி தெரியும்? படுகொலை செய்யப்பட்ட செய்தியை நம்ம பார்த்தோம் காவல்துறை. இதில் தூத்துக்குடியில் ஒரு ஹோட்டல் முதலாளி, சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறவர் வந்து வெட்டி கொலை பண்ணாங்க. அப்போது என்ன நடக்குது தமிழகத்தில்? இப்போது நீங்கள் எல்லாத்துக்கும் போதையோட இங்கே நடக்கக்கூடிய ரவுடிசத்தை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க? ரவுடிசம் இல்லை பிரதர், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரவுடிசம் அப்படின்னா என்னென்னா, ஒரு சிட்டியோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவோ அங்கே வந்து நிலம் வாங்குவது அல்லது விற்பது, இந்த மாதிரி விஷயத்தில் ஒருத்தன் வந்து உள்ளே புந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, ஆளுங்களை வச்சுட்டு மிரட்டுறது, ஸ்டேஷனு ஆளுங்கட்சிக்காரனாக இருப்பான், ஸோ லோக்கல் ஆளுங்கட்சி சப்போர்ட்டு, இப்படிலாம் வந்து பண்ணுறதுக்கு பேர் தான் ரவுடிசம். இதெல்லாம் தமிழகம் பல வருடங்களாக கேள்விப்பட்டுருக்கிற விஷயம் தான். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புதுசாக நடக்கிறது. ரோட்டில் சாதாரணமாக நடந்து போயிட்டுருக்கிறவங்கள கத்தி காட்டி மிரட்டி செயின் ஸ்நாச் பண்ணுறது கூட கேள்விப்பட்டிருப்போம். சிவனே நடந்து போயிட்டு இருக்கிறவனே கத்தியால் வெட்டுறான்.
எத்தனை சம்பவம் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகள்ல? சரி, மது கடை வச்சிருக்கிறவங்க மது அப்படிங்கிறது பல ஆண்டு காலமா இருக்கு. அப்ப இப்ப மட்டும் தானே கத்திய வச்சு மிரட்டுறாங்க. கஞ்சா, மெத்தபோட்டமைன், அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சீரியஸான இஷ்யூ இது சார். முன்னாடி ஆல்கஹால் சார், ஒன்லி அவைலபிள் போதை வந்து ஆல்கஹால் சார். போதையில் இருந்தாங்கன்னா போதை வஸ்துக்களை உட்கொண்டு அவங்க சும்மா இருக்க போறாங்க. ஏன் இன்னொரு வன்முறையை கையில் எடுக்கிறாங்க? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வித்தியாசமான போதைப் பொருள். இந்த சிந்தட்டிக் அரசுக்கு தெரியாதா? அரசு தானே இப்போ அரசுக்கு தெரியாமல் எதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? திமுக காரன் தானேங்க மெத்தபோட்டமைன் விட்டு உள்ளே போனார். பேர் என்ன, சாஃபர் சாதிக்கு. திமுக காரர் தானே, அயலக அணி சார்ந்தவர் தானே. காவல்துறைக்கு தெரியாதான்னா எங்கள் மரக்காணத்தில் 26 பேர் செத்து போனாங்க. அப்போ என்ன குற்றச்சாட்டு வந்தது? கைவிடப்பட்ட ஒரு அபேண்டன் போலீஸ் ஸ்டேஷன், அங்கே தான் கள்ளச்சாராயம் வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லப்பட்டது. எவ்வளோ பெரிய சீரியஸ் அலிகேஷன் யோசிச்சு பாருங்கள். கைவிடப்பட்ட காவல் நிலையம்னா கண்டிப்பாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கணும். அங்கே தான் வந்து ஸ்டோரேஜே இருந்ததுன்னு சொன்னாங்க. இது வெரி சீரியஸ் அலிகேஷன் அகேன்ஸ்டு தமிழ்நாடு போலீஸ். அப்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸ் மெக்கானிசமாக அலர்ட் ஆகிருக்கணுமா வேணாமா? ஐயோ நம்ம மேலே இப்படிப்பட்ட ஒரு அலிகேஷனை சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அதுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளாக கள்ளக்குறிச்சியில் 66 பேர் சாகிறாங்க கள்ளச்சாராயத்தில். கள்ளச்சாராயம் எங்கெங்கெல்லாம் விற்பனை செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி, தாலுகா ஆஃபீஸ் முன்னாடி, கோர்ட்டு வாசலில். இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாது அப்படின்னா அப்போ எதுக்கு எங்களுக்கு காவல்துறை? எதுக்கு நீங்கள் வெட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க சார்? எங்களுக்கு தெரியவே தெரியாது சார். போலீஸ் ஸ்டேஷனில் வைக்காதான் முன்னாடி உட்காந்தான் சார், 2 வீலரில் வந்து பாக்கெட் சாராயம் தான் கண்ணுக்குட்டி திமுக காரன். எங்களுக்கு தெரியாது சார். எதுக்கு சார் அப்புறம் நீங்கள் போலீஸ் வச்சு எதுக்கு எங்கள் வரி பணத்தில் தண்டமாக சம்பளம் வாங்குறீங்க? இல்லை, குறைக்கிறதுக்கு எல்லாத்தையும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாதுங்க. ஒரு முயற்சியும் எடுக்கப்படலை. மரக்காணத்தில் அந்த மரணங்கள் 20க்கும் மேற்பட்ட மரணங்கள் நடந்துவிட்ட பிறகும் கூட மரக்காணத்திலேருந்து 60-70 கிலோமீட்டருக்குள்ளாக கள்ளக்குறிச்சியில் மீண்டும் 66 பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறைக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லை, பொறுப்புணர்வே இல்லை. இப்போ மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இது தெரியாதுன்னு சொல்லாதீங்க, வேற என்னவா சொல்லிக்கோங்க, எங்களுக்கு தெரியாது. ஏன்னா பொதுமக்கள் காவல்துறை என்னங்க செய்ய முடியும்? அதாவது மதுவிலக்கு மற்றும் 1020 துறை என்ன சொல்கிறாங்க, மதுவை விற்கணும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது காவல்துறை என்ன பண்ண முடியும்? நீங்கள் காவல்துறை என்ன பண்ண முடியும்னா, நான் கேட்குறதுங்க, டாஸ்மார்க்கிலேயே வந்து தரமற்ற சாராயம் விற்கப்படுகிறது. அதை நான் சொல்லலை, அந்த ஃபீல்டுக்குள்ளே நான் இன்னும் வரல. அதுக்குள்ளேயே சிந்தட்டிக் சாராயம் விற்கப்படுது, அதுக்குள்ளே நான் இங்கே இன்னும் வரல. நான் சொல்கிறது என்னென்னா, கஞ்சா விற்பனை தடுக்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சார்? மெத்தபோட்டமைன் விற்கிறது தடுக்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். அவங்க கண்ட்ரோல் தானே, அதை அவங்க தானே பண்ணணும். நான் டாஸ்மார்க்கில் போய் நீங்கள் இழுத்து மூடுங்கன்னு நான் சொல்லலை. டாஸ்மார்க்கை நாங்கள் மூட போனால் எங்கள் மேலே கேஸ் போகிறதுக்கு தான் நீங்கள் வருவீங்க. நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. நான் கேட்குறது, கஞ்சா விற்பனை எப்படி இவ்வளோ அதிகமாச்சு? ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் சார். 4 வருஷத்துக்குள்ளே தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா அமோகமாக கிடைக்குது. மக்களுக்கே தெரியுது. ஏங்க எங்கள் ஊர்லலாம் கஞ்சாவே கிடையாதுங்க, கிராமங்க, இது குக்கிராமங்க. இப்போ பார்த்தா பசங்க எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு சுற்றுதுன்னு கிராமத்தில் சொல்கிறாங்க. காவல்துறைக்கு தெரியலன்னா அப்புறம் எது காவல்துறை? காவல்துறைக்கு தெரியும், தெரிந்து தான் நடக்கிறது. காவல்துறைக்கு பங்கு போகிறது. மக்களை தான் சந்தேகப்படுறாங்க. அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணால் நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் சார், நாங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறோமோ அதே கஞ்சா விற்கிறவங்க எங்களை வந்து அடிக்கிறான் சார், வெட்டுறான் சார், கொலை பண்ணுறான் சார். அப்போ காவல்துறைக்கு அவங்களுக்கு என்ன சார் உறவு? இந்த கேள்வி மக்கள் மத்தியில் மனதில் எழுதா இல்லையா? இதுக்கு என்ன பதில்? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க சார், வெளி ஸ்டேட்லேருந்து வருது சார், அந்த பார்டர்லேருந்து வருது சார். சரி, 21க்கு முன்னாடி அந்த ஸ்டேட்டில் இருந்து வரலையா? அந்த பார்டர்லேருந்து வரலையா? எப்படி 4.5 வருஷத்தில் கடகடன்னு அதிகமாச்சு? எப்படி இதில் சம்மந்தப்பட்டவங்களாம் திமுக காரனாக இருக்கான்? சாஃபர் சாதிக்கு மெத்தபோட்டமைன் விற்று உள்ளே போனவன், சிந்தட்டிக் ட்ரக், அவனும் திமுக காரன். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்றவனும் திமுக காரன், கண்ணுக்குட்டி. அப்போ இப்போ தெரியுதா காவல்துறையை அமைதியாக இருக்குன்னு? இல்லை, இதுக்கெல்லாம் முதல்வர் தானே பதில் சொன்னேன். எல்லாரையும் நீங்கள் காவல்துறை மேலேயே போட்டுறீங்களே சார். முதலமைச்சர் பதில் சொல்லுங்கள். காவல்துறை அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. காவல்துறைக்கு அவர் தான் அமைச்சர். பதில் சொல்லுங்கள். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட், இப்போ ஒரு எஜுகேஷன் இதில் பள்ளி கல்வித்துறையில் நான் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறேன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் பதில் சொல்லணும்.
காவல்துறை மீது இருக்கிற எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருப்பவர் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அவர் தான் வச்சுருக்கார். அப்போது ஒட்டுமொத்த காவல்துறையுமே இதயம் அழுகி போயிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு புறம் போதை சார், இன்னொரு புறம் காவல்துறையின் மீது குற்றவாளிகளுக்கு இருந்த ஒரு பயம் அறவே அத்து போயிடுச்சு. ஆனால் நான் இன்னொரு சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேன். இடி அமைச்சர் நேரு அவருடைய துறையின் கீழே வேலை வாய்ப்புகளில் நிறைய ஊழல் நடந்திருக்கு, நிறைய லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டு வேலையை என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்னு புகார் வரும்போது இடி ஏன் டிஜிபிட்ட அந்த கடிதத்தை கொடுக்கணும்? நல்ல ஒரு கேள்வி. அது ஒரு மிகப்பெரிய ஒரு லீகாலிட்டி இருக்குது அதில். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் சட்டநாதர் கோயில் இருக்கு இல்லைங்களா, சீர்காழி பக்கத்தில், அங்கே போயிட்டு உருண்டுட்டு இருக்காரு நேரு. யார் நேரு? எதுக்குன்னா இந்த கேஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு. சாமிகிட்ட போய் சட்ட சிக்கல்கள்லாம் அந்த கோயிலுக்கு போனால் தீர்ந்துருங்க. நானே என் கிளைண்ட்டுகளில் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். உண்மையாக தான். ரொம்ப சட்டநாதர் கோயில், ஆமாம், ரொம்ப சில கேசஸ்லாம் காரணமே இல்லாமல் நிறுத்திட்டே இருக்கும். சார் இது சட்டநாதர் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்கலாம் சார் அப்படின்னு. நான் ஜோசிக்காரர் கிடையாது, பட் இருந்தாலும் சொல்லுவேன். நிறைய டைம் அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்தா கேஸ் எல்லாம் ஓரளவு கிளியர் ஆகிடும். ஆனால் நேரு அவர்களுக்கு அது நடக்காது. ஏன்னா என் கிளைண்ட்லாம் நியாயமானவங்க. இவர் ஊரடிச்சு ஒலையில் போட்டு வேலைக்கு காசு வாங்குறது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு ஊழலுங்க. இல்லை, அது நிரூபணமாயிருக்கு. இடி ஏதோ ஒரு தகவலை சொல்கிறேன். இது எப்படி நான் ஏன் இந்த அலிகேஷனே இவ்வளோ தீர்க்கமாக வைக்கிறேன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்பாக ஊழல்னாலே கேவலமானது தான். ஆனால் இது அதை விட கேவலமானதுன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கான்ட்ராக்டு, ஒரு பாதாள சாக்கடை, ஒரு பிரிட்ஜு கட்டுறேன், அதில் வந்து நீங்கள் அதுலேயும் இப்போ 40% வாங்குறாங்கன்னா மொத்தமாக அந்த பிரிட்ஜு இடிஞ்சு வந்துடும். அது மிகப்பெரிய பிரச்சனை மக்களுக்கு. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன் வாங்குறான், அது தப்பு. அந்த ஊழல் கூட பரவாயில்லன்னு மக்கள் சகிச்சிக்கலாம். ஆனால் இந்த வேலைக்கு நீங்கள் பணம் வாங்குறீங்கல்ல, இந்த ஊழல் எவ்வளோ மோசமானதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ 2800 சொச்சம் வேலைக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. இல்லை, அது நிரூபணம் ஆகிட்டா லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. ஏன்னா அந்த டேட்டில் ரிசல்ட் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் எப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு? 20 லட்சத்தை வாங்கிடுறீங்க, 5 லட்சத்தை வாங்கிடுறீங்க. சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருக்குது, இன்னொரு 5 லட்சத்தை எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு தான் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் ஃபோனுக்கு வருது. இது உங்களுக்கு இருக்கிற சந்தேகம், அந்த சந்தேகத்தை சந்தேகமே கிடையாது. இதில் சந்தேகமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது சட்டநாதர் கோயிலுக்கு போயிட்டு இல்லை, அவர் சட்டநாதர் கோயிலுக்கு போய் இன்னும் ஒரு 10 தடவை அங்க பிரதேசனம் பண்ணாலும் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா எவிடன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க சார், இடி வந்து ஏன் சார் வந்து டிஜிபிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு? இடி வேற ஒரு வழக்கில் ஒரு சோதனையை பண்ணுது. அந்த சோதனையில் அவங்களுக்கு சில தகவல்கள் கிடைக்கிது. அந்த தகவல்கள் கிடைக்கிற பட்சத்தில் இடி சட்டத்தின்படி அவங்க வந்து ஒரு ப்ரோபுக்கு, ஒரு என்கொயரிக்கு ஒரு ஏஜென்சிக்கு கொடுக்கணும். தமிழகத்தில் காவல்துறை தான், அதனால் காவல்துறைகிட்ட கொடுக்குது. தமிழக காவல்துறை சார் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, நீங்கள் எஃப்ஐஆரை போட்டு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இப்போ இவங்க பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து சிபிஐட்ட கொடுக்கும். சிபிஐ எஃப்ஐஆரை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இடி உள்ளே வரும். இது வெறும் பேப்பர் இல்லை, கம்ப்ளைண்ட் இல்லை, எவிடெண்ட்டாக ஒரு சார்ஜ் ஷீட் எப்படி இருக்குமோ, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க இல்லைங்களா, எஃப்ஐஆருக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்கல்ல கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸில், அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் வித் எவிடன்ஸோட இடி இன்றைக்கு காவல்துறை டிஜிபிகிட்ட கொடுத்துருக்கு. இட் இஸ் நாட் அஸ் இஃப் த அலிகேஷன், இட் இஸ் நாட் அஸ் இஃப் த மேரலி நம்ம வந்து இது சார் ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறோம், அப்படி கிடையாது. டீட்டெயில்டாக ரிப்போர்ட்டு லைக்லி டு பி அ சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குது? வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, கால் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் லிஸ்ட்டே வரல சார் ஏமாலாம் பாஸ் பண்ணான்னு. அதுக்கு முன்னாடி இவனுங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சார். 150 பேருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இவங்க கையில் இருக்குது சார். அந்த 150 பேர் இன்றைக்கி வேலையில் இருக்கான். அதை 150 பேர் தானா? 150 பேருக்கு ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் இன்னும் கூட்டு நீங்கள் ஊழிக்கு விசாரிச்சிங்கன்னா 2800 எவிடன்ஸும் வரும். இது ஏன் நான் ஊழல்லையே கேவலமான ஊழல்னு சொல்கிறேன்னா, ஊழல்னாலே கேவலம், இது ஊழல்லே கேவலமானதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, சமூக நீதி எங்கே சார் போகுது? ஏன் சார் ஒரு மனுஷன் படிக்கிறது எவ்வளோ சார் கஷ்டப்படுறான் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனிதனுடைய இன்றைக்கி கால சூழ்நிலையில் நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் வருமானத்தில் சரிபாதி தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு போகுது.
சர்வசாதாரணமாக 1,00,000 வருஷம் செலவு பண்ணுறாங்க. சர்வசாதாரணமாக சாதாரண மிடில் கிளாஸ் கூட தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறது ஒரு பிள்ளைக்கு 1,00,000 செலவு பண்ணுறாங்க. ஒரு மனுஷன் 1ஆம் கிளாஸ்லேருந்து டிகிரி இன்ஜினியரிங் படிக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் அவன் மேலே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கும். அந்த குடும்பத்தினுடைய வலியை, தன்னுடைய தாய் தந்தையினுடைய வலியை உணர்ந்து ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு படித்து, எப்பா KN நேரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, நம்ம அதில் போய் அண்ணா யூனிவர்சிட்டி தான் அந்த எக்ஸாமை கால்ஃபர் பண்ணுது. டே அண்ட் நைட் அவன் உட்காந்து படித்து 24 மணி நேரமும் படித்து அந்த எக்ஸாமில் மெரிட்டில் பாஸ் பண்ணுறான்னு வைங்க. அவனுக்கு அந்த வேலை கிடைக்கல சார். 2800 பேரும் பணம் கொடுத்து வந்திருக்கான், படித்தவன் எங்கே போனான்? அப்போ 2800 பேருடைய அந்த படித்தவனுடைய வாய்ப்பை நீங்கள் கெடுத்துட்டீங்கல்ல சார். இது எவ்வளோ பெரிய தப்பு. அவனுடைய தார்மீகம் என்ன வருது? சரி, என் கையில் இன்றைக்கி 25 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா இருந்தால் லஞ்சம் கொடுத்தா தான் எனக்கு வேலை கிடைக்கும்னா ஒன்றும் இல்லாதவன் எங்கே சார் போவான்? காசு இல்லை சார் அவன்கிட்ட, அவன் என்ன சார் ஆவான்? யோசிச்சு பாருங்கள். அவங்க அப்பா வந்து ஒரு துப்புரவு தொழிலாளி, ஒரு ரிக்ஷா ஓட்டுறார், ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. அவன் கையில் 30 லட்ச ரூபாய்க்கு எங்கே போவான்? எவ்வளவு பெரிய சமூக நீதிக்கு எதிரான ஒரு சூறையாடல் தெரியுமா இந்த ஊழல்? முதலமைச்சர் ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா? முதலமைச்சர் எதுக்கு தான் பதில் சொல்லிருக்காரு? இதுக்கு பதில் சொல்கிறார். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தான் சொன்னாரா? இல்லை வந்து இந்த போதைப் பொருள் பரவல் இவ்வளோ காவல்துறை மேலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எதுக்கு தான் பதில் சொல்லியிருக்காரா? காவல்துறை வந்து கட்ட பஞ்சாயத்து மையங்களாக மாறி சித்திரவதை கூடங்களாக மாறி இருக்கு. அத்திப்பாக்கனூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் காவல்துறையினுடைய டார்ச்சர்னால தற்கொலை செய்து கொண்டாரு. அதுக்கு ஏதாவது வாயை திறந்தாரா? எதுக்கு இந்த முதலமைச்சர் வாயை திறந்திருக்காரு? பட்டியல் சமூக ஆணவ கொலைகள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பதை பார்த்து, அங்கொன்றும் இங்கொன்றுமா சார் நடக்குது ஆணவ கொலை? யோசிச்சு பாருங்க. ஆணவ கொலை அங்கொன்று இங்கே ஒன்று நடக்குதான். சரி, நாங்குநேரியில் ஸ்கூல் பசங்க வெட்டிட்டாங்களே, அதுக்கு பள்ளி குழந்தைகள் சண்டை வரும், பார்த்துருக்கோம். அறுவாள் எடுத்து வெட்டிக்கிறாங்க, வாத்தியாரை வெட்ட வராங்க. திருச்சி பக்கத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை வெட்ட போகிறான், குறுக்கால வந்த வாத்தியார் மண்டை வெட்டிட்டான். எதுக்கு இவர் வந்து பொறுப்பு எடுத்திருக்கிறார்? ஒரு முதலமைச்சராக எதுக்கு இவர் பொறுப்பு எடுத்திருக்கிறார்? ஏதாவது சினிமா வந்தால் பார்ப்பார், வந்து ரிவ்யூ கொடுப்பாரு. இந்த மாதிரிங்க இந்த படம் நல்லா இருந்ததுங்க, எல்லோரும் போய் பாருங்கள், என் பையன் தாங்க ப்ரொடியூசரு, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்குங்கன்னு சொல்லி ரிவ்யூ போடுவார். வேறு என்ன பண்ணியிருக்காரு? இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழல் வந்து தமிழக மக்களினுடைய அனைத்து பெற்றோர்கள், அனைத்து பட்டதாரிகள், எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, படிக்கிற பசங்க எல்லாருடைய மனதையும் வந்து மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. நான் எதுக்குடா கஷ்டப்பட்டு படிக்கணும்? நான் எதுக்குடா எங்கள் அப்பா இவ்வளோ செலவு பண்ணணும்? நான் ஏன் டே அண்ட் நைட்டு ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கணும்? நீ 30 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு அவனுக்கு வேலையை கொடுத்துருவேன். ஒரு சவாலான விஷயம். சரி, 30 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு வர்றவன் என்ன சார் பண்ணுவான்? மக்களுக்கு சேவை பண்ணுவானா? 30 லட்ச ரூபாய் 3 கோடி ரூபாய் ரிட்டர்ன் எடுக்கணும்னு நினைப்பானா? சார், பிரதமர் பீகாரில் பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் பீகாரிகள் மோசமாக நடத்தப்படுறாங்க அப்படின்னு. அப்படி பேசல. என்ன பேசுகிறாங்க? திமுககாரங்க பீகாரிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு பேசினார். இப்போ என்ன நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திமுகவா? திமுக சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு சொல்கிற மாதிரி அர்த்தமா? இது தமிழ்நாட்டில் இப்போ ஒரு தடவை திருமாவளவன் அவர்களை பார்த்து நீங்கள் என்னங்க திமுககார மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன் அவர் கோவப்பட்டார்? திமுககாரன்னா திமுககாரன் தானே அர்த்தம், தமிழ்நாடுன்னு அர்த்தம் இல்லைல்ல, அதுக்கு தானே கோவப்பட்டார். அவரை பார்த்து ஏன் சார் தமிழ்நாட்டுக்கார மாதிரி பேசுகிறீங்கன்னா கோவப்படுவாரா? திருமாவளவனை பார்த்து திமுககார மாதிரி பேசணும் கொந்தளிச்சிட்டார் பத்திரிகையாளர் சந்திப்பில். இப்போ அவருக்கே கோவம் வந்துருச்சு, என்ன பார்த்தா திமுககாரன் சொன்னேன் அப்படின்னு. திமுககாரன் வேறு, தமிழ்நாட்டுக்காரன் வேறு, கரெக்டா? சரி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்? திமுககாரங்க பீகாரிலிருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்தில் இருக்கிற தொழிலாளர்களை துன்புறுத்துகிறார்கள். உண்மையா இல்லையா சொல்லுங்கள் நீங்கள்? அங்கேருந்து வந்து எல்லாம் பானிபூரி விற்கிறான், கக்கூஸ் கழுவுறான், கட்டட வேலை செய்கிறான், ஹிந்தி படித்தவனுக்கெல்லாம் இதான் நிலமை. தயநிதி மாறன், KN நேரு, ஏன் ஸ்டாலின், பொன்முடி, ஒரு RS பாரதி, எத்தனை பேர் பேசியிருக்காங்க? ஒருத்தரா 2 பேரா? ஒட்டுமொத்த திமுகவும் இதானே பேசிகிட்டு இருக்குது. இந்திக்காரன் பீடாவாயன் எத்தனை பேசினாங்க? இது வந்து ஆட்சியாளர்கள் இப்படி பேசினாங்கன்னா அதை விட மிகப்பெரிய துன்புறுத்துதல் என்ன இருக்க முடியும் ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு? இப்போ சார் ஒரு காலத்தில் இதை தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. யார்? முதலமைச்சர். தமிழ்நாட்டில் வந்தப்பையும் பேசியிருக்காங்க. இதை ஏன் தமிழ்நாட்டில் வந்து திமுக கீழே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ திமுக காரங்களை தானே அங்கே பேசினார்.
திமுக காரங்கள நீங்கள் எல்லாம் வந்து ஊழல் கட்சி, ஊழல் பண்ணுறதுக்கே நீங்கள் பொறுப்படுத்துறீங்க, பிள்ளைய கொண்டு வந்து அடுத்து வச்சுட்டீங்க. தமிழக மக்களுக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு இல்லை, பாதுகாப்பு இல்லை, மிக கேவலமான ஊழல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. எத்தனை தடவை பேசியிருக்காரு நரேந்திர மோடி அவர்களும். உங்களை எதுவும் நீங்கள் வாங்காத திட்டே கிடையாது, நம்ம திட்டு வாங்காத மாதிரி நடிக்கிறீங்க. ஏன் சார் உங்களை தானே சார் வச்சு செய்கிறாரு வரும்போதெல்லாம்? புரியுதுங்களா உங்களுக்கு? திமுகவுடைய திருட்டுத்தனம் என்னன்னா, திமுகவை எதையாவது சொல்லிட்டா தமிழ்நாட்டை சொன்ன மாதிரியாம். தமிழ்நாடு தான் திமுகவா? நீங்கள் அப்படி நினச்சி தான் கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற மலைகள், நதிகள், இங்கே இருக்கிற மணல் பரப்புகள், கனிம வளங்கள் எல்லாத்தையும் திருடி தின்னுட்டு இருக்கீங்க. ஆனால் அது உண்மை இல்லையே. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் தமிழராக நீங்கள் அது ஒத்துக்கிறீங்களா? சார் திமுகனா தமிழ்நாடு சார் ஒத்துப்பீங்களா நீங்கள்? இல்லை தம்பி ஒத்துப்பாரா? யார் ஒத்துப்பாங்க? ஏங்க நீங்கள் வந்து கூட்டணி வச்சு ஒரு சப்ஸ்டிடியூட் சிஎம்மாக ஒரு 5 வருடம் எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களோட தலையெழுத்து. அதுக்காக தமிழ்நாடே உங்களுக்கு சொந்தமாயிடுமா? உங்களை சொன்ன தமிழ்நாடு சொன்ன மாதிரி ஆகிடுமா? இதுதான் தமிழர்களை கேவலப்படுத்துது. திமுக காரனை சொன்னால் தமிழ்நாட்டையே சொன்ன மாதிரின்றீங்க பார்த்தீங்களா? இதுதான் தமிழர்களை கேவலப்படுத்துறது. தமிழர்களாகி எங்களுக்கு இதில் தான் கோவம் வருது. நாங்கள் என்ன உங்களை மாதிரி திருடியாக சம்பாரிச்சுட்டு இருக்கோம்? திருட்டு பசங்களாம் நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறோம் சார். நீங்கள் திமுகவை சொன்னால் தமிழ்நாட்டை சொன்ன மாதிரின்னு சொல்லி அங்கெல்லாம் போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. நாங்கள் என்னைக்கு தமிழகம் என்றால் உழைத்து சம்பாதிப்பதற்கு பெயர் போன ஒரு ஊர். இந்த தமிழர்கள் அத்தனை பேருமே நாங்கள் எல்லாம் உழைச்சி சம்பாதிக்கிறோம். உங்களை மாதிரியா சார்? நாங்கள் எப்படி அப்படியே தோசையை திருப்பி போடுறீங்க? தெளிவாக சொன்னார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. திமுகவினர் இப்போது பிரதமருடைய பேச்சை திரித்து தமிழ்நாட்டில் பரப்புரை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறீங்க. தமிழ்நாட்டில் எடுபடலை அது. இன்றைக்கி நான் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக என்னுடைய கட்டுரை வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி தமிழகத்தில் இவர்கள் திரித்து எடுத்த முயற்சி எடுபடவில்லை. தமிழக மக்கள் பார்க்குறாங்க, சப்டைட்டிலோடு வருது. அவர் என்ன சொல்கிறாரு? திமுககாரன் கொடுமைப்படுத்துகிறாங்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு மக்கள் கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. திமுக தான் தமிழ்நாடா? நீ என்ன திருவள்ளூரா? திருவள்ளூர் கூட இப்படி சொன்னதில்லை சார். இவங்களுக்கு பாருங்கள் சார், இவ்வளோ அகம்பாவம், ஆணவம். இவங்க தான் தமிழ்நாடா? இந்த குடும்பம் தான் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி தான் தமிழ்நாடா? இந்த குடும்பம் தான் தமிழ்நாடா? இதை விட தமிழர்களை கேவலப்படுத்த முடியுமா? அதாவது என்றைக்காவது ஒரு நாள் ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ 234லேயும் ரெட்டாலை நிற்க வச்சு ஒரு தடவை பெரும்பான்மையாக ஜெயித்தாங்க. அப்படி கூட திமுக இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை. அண்ணாதுரை அவர்களோடு அந்த பெரும்பான்மை வெற்றி என்பது முடிந்து விட்டது. அண்ணாதுரை அவர்களுடைய கொள்கையை தான் எம்ஜிஆர் ஏந்திட்டு போய் அண்ணா திராவிடத்தை கொண்டு வந்தார். ஈவேரா திராவிடம் வேறு, அண்ணா திராவிடம் வேறு. ஈவேரா திராவிடத்தை எடுத்துக்கிட்டு இந்த திமுக இந்த பக்கம் வந்துருச்சு. திமுக என்றைக்கு கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சு 5 வருஷம் ஆட்சியில் இருந்தது? ஆட்சியில் இருந்தாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. கருணாநிதி 5 முறை இருந்தார், இப்போ ஸ்டாலின் ஒரு தடவை இருந்திருக்காங்க. ஆனால் எப்போ பெரும்பான்மையாக இருந்தாங்க? ஒரு முறை கூட இந்த மண்ணை பெரும்பான்மையாக ஆளாத நீங்கள் தான் தமிழ்நாடுன்னு சொன்னால் அது எங்களை கேவலப்படுத்துறதா இல்லையா சார்? அஸ்வத்தாமன் சார், உண்மையாக வலிமையான ஒரு கருத்து. எப்படி தமிழ்நாட்டில் பரப்புரை செய்யப்படுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த நேர்காணல் மூலமாக பதிவு செஞ்சுருக்கீங்க. நன்றி நேயர்களே. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.